7th standard max term 2 chapter 4 geometryல exercise 4.1ல 15 problems வர finish பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் 16th one இது என்னது objective type questions. 16th problem, the angles of a triangle are in the ratio 2:3:4, then the angles are. ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஆங்கிள்னு கொடுக்கல, ரேஷியோவில் கொடுத்ததை நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிள் இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே காமனாக ஒரு நம்பர் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 கூட 20 மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் கூடயும் 20 தான் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஆங்கிள்ஸ் கிடைக்கும். 2 கூட 20 மல்டிப்ளை பண்ணால் 40, 3 கூட 20 மல்டிப்ளை பண்ணால் 60, 4 கூடயும் 20 மல்டிப்ளை பண்ணால் 80. இதான் மீனிங். ஸோ நமக்கு ஆன்சர் இதான் தெரிஞ்சிருச்சு. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஆங்கிள் வந்து ரேஷியோவில் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸாம்பிள் 5.5ல் பார்த்துருக்கோம். 3:2 அப்படின்னு ஆங்கிள் இருக்குது ரேஷியோவில் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆங்கிளை 3xன்னு எடுக்கணும், செகண்ட் ஆங்கிளை 2xன்னு எடுக்கணும்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதையும் நம்ம அப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட் ஆங்கிளை 2xன்னு எடுக்கணும், செகண்ட் ஆங்கிளை 3xன்னு எடுக்கணும், தேர்ட் ஆங்கிளை 4xன்னு எடுக்கணும். 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு ட்ரையாங்கிளுக்கு என்ன டிகிரி 180 டிகிரின்னு பார்த்தோமா. ஸோ 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரி. 2x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 4x ஈக்குவல் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். 2 + 3 5, 5 + 4 9, 9x ஈக்குவல் டு 180 டிகிரி. x ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 9. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சா, ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். 1 9 is 9, 2 9s are 18, இந்த 0 அப்படி போடுறோம். ஸோ 20 டிகிரி கிடைக்கா x ஈக்குவல் டு 20 டிகிரி. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் 2xன்னு வச்சுருக்கோமா. 2x ஈக்குவல் டு 2 × 20, 2 2s are 4, 0 அப்படியே போடுறோம். செகண்ட் ஆங்கிள் 3x. ஸோ 3x ஈக்குவல் டு 3 × 20, x வேல்யூ 20, x இருக்கிற இடத்துல 20 போடுறோம். ஈக்குவல் டு 3 2s are 6 போட்டுட்டு 0 அப்படியே போடுறோம். தேர்ட் ஆங்கிள் 4x ஈக்குவல் டு 4 × x வேல்யூ 20 டிகிரி. ஸோ 20, 4 2s are 8, இந்த 0. ஸோ நமக்கு 3 ஆங்கிள்ஸ் என்ன கிடைச்சிருக்கு 40, 60, 80. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது செகண்ட் இதான் ஆன்சர் 40, 60, 80 டிகிரி தான். இப்போ இந்த ஆப்ஷன்லாம் வராது, இந்த 2 ஆப்ஷனும் வரவே செய்யாது. 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஆனால் இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 வருமா, வராது. 3 5 9 தான் 90 தான் வருது. இதை ஆட் பண்ணால் 180 வராது. 20 30 45 தான் வருது. ஸோ இதுவும் வராது. இந்த 2 ஆங்கிளையும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் தான் 180 வருது. அதில் இந்த ஆன்சர் தான் செகண்ட் ஒன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 17 பார்க்கலாம். One of the angles of a triangle is 65 degree. If the difference of the other two angle is 45 degree, then the two angles are. என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் என்னதான் 65 டிகிரியா. ஸோ 65 டிகிரியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 180 டிகிரி கிடைக்கும். இந்த 2 ஆங்கிள்ஸ் என்னன்னு தெரியல. ஓகேயா, ஒரு ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், இன்னொரு ஆங்கிள் ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஒரு ஆங்கிள் தான் 65 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அதர் 2 ஆங்கிள் இஸ் 45 டிகிரியா. டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அதர் 2 ஆங்கிள்ஸ்னால் இன்னும் 2 ஆங்கிள் எதுவும் தெரில, அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறோன்னா அந்த ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது 45 டிகிரியாக இருக்கான்.
45 டிகிரி. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 45 டிகிரியாக இருக்கான். தென் த டூ ஆங்கிள்ஸ் ஆர். அப்போ அந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னு வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு என்னது ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னும் ரெண்டு ஆங்கிள் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளையும் இன்னும் ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இது 180 வருதான்னு பார்க்கணும். ஒரு ஆங்கிள் 65 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 65 டிகிரி, இன்னொன்று 85, 40. இதை ஆட் பண்ணுற வேல்யூ 5 + 5 10, மீதி 1, 6 + 1 7, 15 19, 190 வருது. ஸோ நமக்கு 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 தான் கிடைக்கணும் ட்ரையாங்கிளுக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது 65 ஒரு ஆங்கிள், ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 70, 25. 5 + 5 10, மீதி 1, 6 + 1 7, 7 + 7 14, 14 + 2 16, 160 தான் வருது. ஸோ இந்த ஆன்சரும் ராங். நெக்ஸ்ட் இதை சூஸ் பண்ணலாம். ஒரு ஆங்கிள் 65 டிகிரி, ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸ் எல்லாம் 80, 35. 5 + 5 10, மீதி 1, 1 + 6 7, 7 + 3 10, 10 + 8 180 வருது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். இந்த ஆங்கிள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆங்கிள் 65, 80, 135. இதை ஆட் பண்ணுற வேல்யூ 5 + 5 10, மீதி 1, 1 + 6 7, 7 + 3 10, 10 + 8 18. இங்கே மீதி 1 இருக்கா. ஸோ 1 + 1 2, 280 வருது. ஸோ இந்த ஆன்சரும் ராங். ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 108 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். 17th one. 18th one. In the given figure, AB is parallel to CD, then the value of B. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இதில் ஏபியும் சிடியும் பேரலாக இருக்கான். ஸோ இந்த பேரலாக இருக்கிற லைனை ஒரு லைன் இப்படி கட் பண்ணி போகுது. நம்ம இதை ஃபஸ்ட் டைமில் படிச்சிருக்கோமா, 2 லைன்ஸ் பேரலாக இருக்குது. ஸோ அதை ஒரு லைன் கட் பண்ணி போனால் இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதான் ஃபஸ்ட் டைம் புக்கு. 2 லைன்ஸ் ஆர் பேரலல், எம்என் பேரலாக இருக்குது. எல்லுங்கிற லைன் வந்து இப்படி கட் பண்ணுதா, இதை டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் 30 இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் 30 தான். ஸோ அதே மாதிரி இது டிரான்ஸ்வர்சலுக்கு ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குது, இன்னொன்று ரைட் சைடில் இருக்குது. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இது ரைட்டில் இருக்குது, இது லெஃப்டில் இருக்குது. இப்படி இருந்தால் ஈக்குவல். இதான் என்ன ப்ராப்பர்ட்டி, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைமில் ப்ராப்ளம் போட்டிருப்போம். அதுதான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதில் இதே மாதிரி மாடலில் இருக்குது. இப்போ உள்ள ப்ராப்ளத்தில் இந்த ஏபிசிடி என்னவா இருக்குது, பேரலல் லைனாக இருக்குது. இந்த லைன் கட் பண்ணுதா, இதுதான் டிரான்ஸ்வர்சல். இந்த எல், இதுதான் எல்லுன்னு போட்டிருக்காங்க. இது எம்மு, இது என்னங்கிற பேரலல் லைன். எல்லுங்கிற டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது டிரான்ஸ்வர்சலுக்கு ஒன்று ரைட் சைடில் இருக்குது. இதுதான் டிரான்ஸ்வர்சல் லைன். இந்த லைனுக்கு ரைட் சைடில் இந்த ஆங்கிள் இருக்குது. இந்த பி ஆங்கிள் எப்படி இருக்குது, டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி தான் இந்த ஏயும் பியும் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன தெரியுது, ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. பேரலல் லைனுக்கு உள்ளே இருக்கிறதுனால ஆங்கிள் இது இன்டீரியர். ஒன்று டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட்டில் இருக்குது, இன்னொரு ஆங்கிள் டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்டில் இருக்கிறதுனால ஆல்டர்னேட். ஸோ வேல்யூ பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏ ஆங்கிள் தெரிஞ்சாலே போதும். ஏ ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆங்கிள் ஏ, செகண்ட் ஆங்கிள் 64 டிகிரி ப்ளஸ் 48 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 3a + 64 + 48. a ப்ளஸ் 64ஐயும் 48ஐயும் ஆட் பண்ணோம். 64 48, 4 + 8 12, மீதி 1, 6 + 4 10, 10 + 1 11, 112. 112 ஈக்குவல் டு 180. a ஈக்குவல் டு 180. இந்த +12
ப்ளஸ் 112 ரைட் சைடு வரும்போது மைனஸ் 112 ஆயிரும். ஸோ A ஈக்குவல் டு 180 மைனஸ் 112 என்ன கிடைக்கும்? இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10ல் 2 சப் பண்ணால் 8, 7லேருந்து 1 சப் பண்ணால் 6, 1லேருந்து 1 சப் பண்ணால் 0. ஸோ A என்ன கிடைச்சிருக்கு? 68 டிகிரி. நம்ம ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பி ஈக்குவல்னு பார்த்தோம். ஸோ ஆங்கிள் ஏ 68 டிகிரி. சாரி, இது ஆங்கிள் ஏ ஆங்கிள் பின்னு போடக்கூடாது. இந்த ஆங்கிள் வேல்யூவே ஏ தான். ஸோ சின்ஸ் ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு பின்னு தான் போடணும். ஏ வேல்யூவும் பி வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். சின்ஸ் ஏ ஈக்குவல் டு பிங்கிறதுனால பி வேல்யூ 68 டிகிரி. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் 68 டிகிரி. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இதில் இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் எழுதிக்கோங்க தெரியலன்னா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 19th one. In the given figure, which of the following statement is true? இந்த டயக்ராம் வச்சு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லணும். நமக்கு இந்த டயக்ராம் ட்ரையாங்கிளை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும்? நம்ம புக்கில் படிச்சிருக்கிறோம். ட்ரையாங்கிளில் இந்த ஏபிசி இது இன்டீரியர் ஆங்கிள், XYZ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணுற வேல்யூ 118 தெரியும். ஸோ A + B + C ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியும். இன்டீரியர் ஆங்கிள்னால் உள்ளே உள்ளது. ட்ரையாங்கிளுக்கு உள்ளே உள்ள ஆங்கிள் ABC. ஸோ 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. XY சைடு என்னது? ட்ரையாங்கிளுக்கு வெளியே தானே இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு வெளியே இருக்கிறதுனால இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூ X + Y + Z ஈக்குவல் டு 360 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூ 360 டிகிரி. இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. இந்த டயக்ராமை தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த கொடுத்துருக்கா A + B + C வேல்யூ என்னது? 180 டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா? இதுதான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம புக்கில் பார்த்தோம். X + Y + Z ஈக்குவல் டு 360 டிகிரி. இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் 360. இதை சப்ஸ்டியூட் பார்க்கலாம். XYZ இதை ஆட் பண்ணால் 180யா? இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், X + Y + Z ஈக்குவல் டு A + B + C. இந்த 3யையும் ஆட் பண்ணாலும் A + B + C ஆட் பண்ணாலும் ஈக்குவலா? இந்த ரெண்டுமே ஈக்குவலா? X + Y 360. இது 180. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது? இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு X + Y + Z வேல்யூ என்னது? 360 டிகிரி ஈக்குவல் 2 இன்ட்டு A + B + C வேல்யூ இந்த இருக்குது 180 டிகிரி. 360 டிகிரி 2 இன்ட்டு 180. 180யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு 0 0. 2 8s are 16. மீதி 1. 1 2 is 2. 2 + 1 3. 360 டிகிரி. ஈக்குவலாக வருதா? ரெண்டு ஈக்குவல் தானே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ கரெக்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், X + Y + Z. X + Y + Z என்னது? 360 டிகிரியா ஈக்குவல் 3 இன்ட்டு A + B + C என்னது? 180. 180. 360 ஈக்குவல் 3யையும் 180யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 180 3. 3 இன்ட்டு 0 0. 3 8s are 24. 4 மீதி 2. 1 3 is 3. 3 + 2 5. 540 டிகிரி அப்படின்னு வருது. இந்த ரெண்டு ஈக்குவலா? நாட் ஈக்குவல். ஸோ இது நாட் ஈக்குவல்னு போட்டால் தானே வரும். அப்போ இந்த இது ஃபால்ஸ் தான். ஸோ 19th ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான். X + Y + Z ஈக்குவல் டு 2 இன்ட்டு A + B + C. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். Question number 20. An exterior angle of a triangle is 70 degree and two interior opposite angles are equal. Then measure of each of this angle will be. First option 110, second option 120, third option 35,
ஃபோர்த் ஆப்ஷன் 16. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. சாரி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம ஒரு சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கும் போது இந்த ஆங்கிள் 70 டிகிரியா. அண்ட் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட் ஆங்கிள் இன்டீரியர். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் உள்ளே இருக்கணுமா? இன்டீரியர்னால் உள்ளே. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த டூ ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கா? ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாம். நம்ம ஒரு ஆங்கிளில் எக்ஸ்ன்னு வச்சோன்னா இன்னொரு ஆங்கிளும் எக்ஸாக தான் இருக்கும். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்குறோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த உள்ளே இருக்க இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது எக்ஸையும் ஆட் பண்ணுறோம், ஈக்குவல் டு 70 கிடைக்குமா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது? 70 டிகிரி. சம்னா ஆட் பண்ணுறது. எதை ஆட் பண்ணுறோம்? இந்த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிளை. அதை நம்ம எக்ஸுன்னு தான் வச்சுருக்குறோம். எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x ஈக்குவல் டு 70. எக்ஸையும் ஆட் பண்ணது 2x. இதை இந்த சைட் போட்டோம், இதை இந்த சைட் போட்டோம். 70. எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிவைடட் 2. இது இப்படி வந்தது தெரியலனா நெக்ஸ்ட் லைன் எழுதணும். 70 ஈக்குவல் டு எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x. 70 ஈக்குவல் டு 2xனாலும் 2x ஈக்குவல் டு 70நாலும் சேம் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 70. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கா, ரைட் சைட் டிவைடில் விழுந்திருக்கோம். 1 2 is 2. 7ல் பார்க்கும். 3 2s are 6. ஸோ 7ல் 6 செட் பண்ணால் மீதி 1. 1ம் 0வும் 10 ஆயிரும். 5 2s are 10. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 35 கிடைக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. இந்த ஆங்கிள் 35, இந்த ஆங்கிள் 35. ரெண்டையும் ஆட் பண்ணால் 70 கிடைக்கும். கொஸ்டினில் இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ். இதில் ஒவ்வொரு ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் எவ்வளவு நமக்கு? 35 டிகிரி. ஸோ அந்த ஆங்கிள் தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். Question number 21. In a triangle ABC, AB equal to AC, the value of x is. triangle ABC கொடுத்துருக்காங்களா? அதில் எந்த சைட்லாம் ஈக்குவலாக இருக்குது? ஏபியும் ஏசியும். ஏபி இந்த சைட், ஏசி இந்த சைட். இதில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? இப்படி கொடுத்தாலே இந்த சைடு ஈக்குவல் அப்படின்னு தான் மீனிங். டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன அது ட்ரையாங்கிள்? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இன்னொன்று என்ன படிச்சிருக்கோம்? இந்த டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். ஈக்குவல் சைட்ஸுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் சைட்ஸுக்கு ஆப்போசிட் ஆங்கிள். இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது, இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது. இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆங்கிளை ஒய்ன்னு எடுத்தோன்னா இந்த ஆங்கிள் ஒய் தான். ஏன்னா எக்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இனி வச்சு செய்யணும்னா ஒய்யே வச்சு தான் செய்யணும். இந்த ஆங்கிள் ஒய்னா இந்த ஆங்கிள் ஒய்வா? 3 ஆங்கிள்ஸ் கொடுத்தா இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிளே ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் இன்னொரு ஆங்கிள் ஒய் ப்ளஸ் தேர்ட் ஆங்கிள் 80 டிகிரி. இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி. அதான் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. ஒய்யும் ஆட் பண்ணால் 2. நம்ம இதை எதை எக்ஸுன்னு வைக்கல அப்படின்னா இங்கே ஏற்கனவே எக்ஸு என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேரியபிள் ஒய்யை எடுத்து ரெண்டு ஈக்குவல்னு வச்சு ஒய் வச்சு செய்கிறோம். ஒய்யும் ஆட் பண்ணால் 2y ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 180. 2y ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 8 டிகிரி ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 80 டிகிரி ஆயிரும். 2y ஈக்குவல் டு 180லேருந்து 80 சப் பண்ணால் 100 டிகிரி. y ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 5 2s are 10. இந்த 0 அப்படியே போட்டுரும். அப்போ என்ன கிடைக்கும்? 50 டிகிரி. y வேல்யூ 50 டிகிரி கிடச்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கல. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் எக்ஸு, அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது நமக்கு 15 கிடச்சிருச்சா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இப்படி ஒரு லைன் போடுறோம்.
இந்த ஆங்கிள் இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூ என்னது 180 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளை லீனியர் பேர்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம லீனியர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸாம்பிள் 5.4ல் இந்த சம் தான் பார்த்துருக்கோம். ஒரு லைன் மேலே இந்த இன்னொரு லைன் கட் ஆகுதுன்னா இந்த 2 ஆங்கிள்ஸை தான் நம்ம லீனியர் பேர்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. இந்த ஆங்கிள் அப்படி தான் அப்படி சொல்லி தான் நம்ம மிஸ்ஸிங் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இது 50 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது 50, இது எவ்வளோன்னு தெரியாது. இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் தான் 180. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 50 ரைட் சைடில் வரும்போது -50 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 50 சப் பண்ணால் 130 டிகிரி. எக்ஸ் வேல்யூ 130 டிகிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் 130. இந்த எக்ஸ் வேல்யூவில் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் 130 டிகிரி. இதில் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 22. If an exterior angle of a triangle is 115 degree and one of the interior opposite angle is 35 degree, then the other two angles of the triangles are. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 115 டிகிரி அண்ட் ஒன் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அதில் 35 டிகிரி. இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தெரியும். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கிறதுனால ஒரு சைடை நீட்டி விட்டுருக்குறோம். இந்த ஆங்கிள் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 115 டிகிரியா. ஒன் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்னால் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்னால் இதுவும் உண்டு இதுவும் உண்டு. இன்டீரியர்னால் உள்ள ஆப்போசிட் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்னால் இந்த ரெண்டு ஆங்கிள். இதில் ஏதாவது ஒன்று 35 டிகிரியா. ஸோ நம்ம இதை 35 டிகிரின்னு வச்சுக்கிறோம். இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியாதுல்ல. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ தான் 115. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது? 115 டிகிரி ஈக்குவல் டு சம்னா ஆட் பண்ணுறது. எந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்? இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதுதான் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். எக்ஸையும் 35ஐயும் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸை லெஃப்ட் சைடில் வைக்கிறோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இப்படியே வச்சுக்கிறோம். 115 டிகிரி ப்ளஸ் 35 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வருது. இங்கே ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் ப்ளஸ் 35 வரும்போது -35 டிகிரி ஈக்குவல் டு இந்த எக்ஸை அப்படியே எழுதுகிறோம். 115லேருந்து 35 சப் பண்ணுறோம். சப் பண்ணால் 5லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் 0. 11லேருந்து 3ஐ சப் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ 80 வருது. எக்ஸ் வேல்யூ 80 டிகிரி. அதாவது இந்த ஆங்கிள் 80 டிகிரியா. இந்த ஆங்கிள் 80 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா கொஸ்டினில் தென் த அதர் 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் இந்த மீதி இருக்கிற 2 ஆங்கிள்ஸ் என்ன? ஒரு ஆங்கிள் 35ன்னு கொஸ்டினில் கொடுத்தாங்க. இன்னும் 2 ஆங்கிள் எதுன்னு கொடுக்கல. ஸோ அந்த 2 ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம 18 கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷனில் 80 இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம 65 இன்னொரு வேல்யூ இந்த ஆங்கிள் 65 கண்டுபிடிச்சிடலாம். செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆங்கிள் 35வா, செகண்ட் ஆங்கிள் இல்லை 18 கண்டுபிடிச்சோமா, 80 ப்ளஸ் இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியல. ஸோ இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ என்னது? 180 டிகிரி. 35ஐயும் 80ஐயும் ஆட் பண்ணுறோம். 115 கிடைக்கும். 115 டிகிரி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி
ப்ளஸ் 115 ரைட் சைடில் போகும்போது மைனஸ் 115 டிகிரி ஆகும். ஒய் ஈக்குவல் டு 180லேருந்து 115 சப்ராக்ட் பண்ணுறோம். இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 5, 7ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 6, 1 சப்ராக்ட் பண்ணால் 0, 65. ஸோ ஒய்ங்கிறது எந்த ஆங்கிள், நம்ம இதை தான் எடுத்துக்கிட்டோம். இது 65, 35, இது 80, இது 65. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் கரெக்டாக வருதா? இது 80, இது 65. இந்த ஆங்கிள், இந்த அதர் 2 ஆங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.